ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேர்ன் பாசிட்டிவ். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற சம் பார்த்தீங்கன்னா ஒரு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கண்டுபிடிக்கிற சம். ஃபைண்ட் த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட் சென்ட்ராய்டல் ஆக்சிஸ் ஆஃப் ஜெட் செக்ஷன் ஷோன் இன் ஃபிகர். ஸோ இங்கே ஒரு ஜெட் செக்ஷன் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த ஜெட் செக்ஷனோட வேல்யூ பார்த்தீங்கன்னா பேஸ் வந்து 100 mm, இதோட வித் வந்து 20 mm கொடுத்துருக்காங்க. இதோட வித்தும் 20 mmனு சொல்லியிருக்காங்க. இங்கேருந்து இதோட கேப் 140, இதோட வித் 100, இதோட லென்த் 100, இதோட வித் வந்து பார்த்தீங்கன்னா 20 mm. ஸோ இங்கே மொத்தம் 3 செக்ஷனாக இதை வந்து பிரிக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் செக்ஷன் கீழே இங்கே ஒரு வெர்டிக்கல் லைன் போட்டு ஃபர்ஸ்ட் செக்ஷன் கீழே, செகண்ட் செக்ஷன் இது தேர்ட் செக்ஷன்ற மாதிரி 3 செக்ஷனாக இங்கே பிரிச்சிடறோம். இப்போ இதோட சென்ட்ராய்டல் ஆக்சிஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸும் ஒய்யும் வந்து x0 y0 வந்து மீட் ஆயிருக்கு. ஸோ இது மாதிரி வந்து மீட் ஆயிருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்படின்னா நம்ம இந்த கொஷினை எக்ஸில் பிரித்து மேலே இருக்க வேல்யூ கீழே இருக்க வேல்யூ பார்த்தாலும் ஒன்று தான், ஒய்லேயே பிரித்தோம் அப்படின்னாலும் சிமெட்ரிக் தான். ஸோ எக்ஸ்லேயும் சிமெட்ரிக் வேல்யூ, ஒய்லேயும் சிமெட்ரிக் வேல்யூ அப்படி இருந்ததுன்னா நம்மளுக்கு எக்ஸ் பாரும் ஒய் பாரும் இதோட ஈக்குவல் ஆஃப் என்னவோ அதுதான் எக்ஸ் பார் அண்ட் ஒய் பாரோட வேல்யூ. ஓகேங்களா? அப்போ ஈஸியாக நம்ம அதை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நான் இங்கே ஒரு செக்ஷன் பேஸ்ட்டு உங்களுக்கு பிரித்து இங்கே ஃபஸ்ட்டே கொடுத்துட்ருக்கேன். இங்கே ஃபஸ்ட் செக்ஷன் இந்த 100 × 20 இதுதான் ஃபஸ்ட் செக்ஷன். ஸோ 100 × 20 பாக்ஸ் போட்டாச்சு. இங்கே இருக்கிற ஃப்ரண்ட்டில் இருக்க இந்த கேப் பார்த்தீங்கன்னா 80. எப்படி 80ன்னு பார்த்தீங்கன்னா இந்த 100ல் இந்த 20 போயிடுச்சு அப்படின்னா ரிமைனிங் இருக்கிறது 80 போர்ஷன் தான். அதனால் அந்த 80 அப்படியே தூக்கி இங்கே போட்டிருக்கேன். ஸோ ஃபஸ்ட் செக்ஷன் இதுதான். ரெண்டாவது செக்ஷன் பார்த்தீங்கன்னா சென்டராக இருக்க இந்த வெப் தான் ரெண்டாவது செக்ஷன். ஸோ சென்டராக இருக்க வெப்புக்கு கீழே இருக்க ஃபர்ஸ்ட் செக்ஷனோட வேல்யூ 20, இந்த கேப் பார்த்தீங்கன்னா 80. அப்போ வெப்போட அளவு பார்த்தீங்கன்னா 20ன்றது வித்து, அதோட 20ன்றது அதோட லென்த்து, அதோட வித்து பார்த்தீங்கன்னா ஹைட் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே மொத்தம் 140 கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் செக்ஷனோட சேர்த்து. அப்போ ஃபர்ஸ்ட் செக்ஷனை கட் பண்ணிட்டோம்னா 20 கட் ஆகிடும். 20 கட் ஆகிட்டுனா 140 20 போச்சுன்னா 120. அந்த 120 தான் இங்கே போட்டிருக்கேன். அது செகண்ட் செக்ஷன். இப்போ தேர்ட் செக்ஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்ட் செக்ஷன் மேலே இருக்குது 100 × 20. ஸோ 100 × 20 அப்படியே போட்டாச்சு. அங்கேருந்து கீழே இருக்க ஹைட் கேப்பு, ஸோ இங்கே ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க 140, மொத்தம் இருக்கிற கேப் வந்து 140. அப்போ அந்த 140 வெர்டிகல் ஹைட்டாக வந்து கேப்பை வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இப்படி பிரிச்சாச்சு. இப்போ இந்த சம்மோட கிவன் என்னென்னன்றதை நம்ம ஃபஸ்ட்டு எழுதிடலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு A1 ஒன்னோட ஏரியா 100 × 20 வேல்யூ பார்த்தீங்கன்னா 2000 mm². அடுத்து A2 ரெண்டாவது செக்ஷனோட ஏரியா அது பார்த்தீங்கன்னா 120 × 20, அப்போது 2400 mm². அடுத்து ஏரியா 3 மூணாவது செக்ஷனோட ஏரியா அதுவும் 100 × 20, அப்போது 2000 mm². ஓகேங்களா? இப்போது x1 ஸோ x1 ஃபர்ஸ்ட் செக்ஷனோட எக்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு கேப் இருக்குது, அதுக்கப்புறம் தான் செக்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ கேப் பார்த்தீங்கன்னா 80 + 100/2. ஸோ 100/2னா 50, 50 + 80 பார்த்தீங்கன்னா 130 mm. அடுத்து y1 பார்த்தீங்கன்னா y ஆக்சிஸில் 20/2, 20/2 10 mm. அடுத்து பார்த்தீங்கன்னா x2 வேல்யூ நான் வந்து இந்த இடத்துல எழுதுகிறேன். இந்த செகண்ட் செக்ஷனை நான் இந்த இடத்துல வேணால் போட்டுக்கிறேன் உங்களுக்கு தெரியுற மாதிரி. ஸோ செகண்ட் செக்ஷன் 20 120 எல்லாமே எம் தான். ஸோ இங்கே இருக்கிற கேப் வந்து 20, இங்கே இருக்கிற கேப் வந்து 80. ஸோ நம்ம சம் போடும்போது இந்த வேல்யூலாம் தேவைப்படும், அதனால் வந்து இங்கே அழிச்சிட்டு இங்கே செகண்ட் செக்ஷன் இங்கே மேலே போட்டிருக்கேன். ஸோ அடுத்து x2 ரெண்டாவது செக்ஷனோட எக்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸில் 80 கேப் இருக்குது. ஸோ ப்ளஸ் 20 தான் அதோட லென்த்து. அப்போது 20/2, அப்போ 20/2னா 10. ஸோ 80 + 10 வந்து வேல்யூ பார்த்தீங்கன்னா 90 mm. அடுத்து y2. ஸோ y ஆக்சிஸில் பார்த்தீங்கன்னா 20 கேப் இருக்குது, அப்புறம் 120. அப்போ 20 கேப் + 120/2 60, 60 + 720 வந்து 80 mm. அடுத்து x3 தேர்ட் செக்ஷனோட எக்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ஆக்சிஸை ஒட்டியே தான் இருக்குது, கேப் கிடையாது. அப்போது 100/2 வேல்யூ 50 mm. நெக்ஸ்ட்டு y3யோட வேல்யூ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒய்ல கேப் இருக்குது நம்மளுக்கு. அப்போ ஒயில் கேப் இருந்தால் 140 கேப்பு + 20/2.
ஸோ 20/2னா 10, 140 + 10ன்றது 150 mm. ஓகேங்களா? ஸோ இப்போ இதுதான் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது. இப்போ இதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு ஆல்ரெடி எக்ஸ் பார் ஒய் பாரை பற்றி நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். எக்ஸ்லேயும் வந்து இது ஈக்குவலாக வந்து ஸ்ப்ளிட் ஆகுது. ஸோ இப்படி ஸ்ப்ளிட் ஆனால் இது எக்ஸில், ஓகேங்களா? எக்ஸில் இந்த பார்ட்டும் அளவும் இங்கே இருக்கிற பார்ட்டோட கேப்பும் பார்த்தீங்கன்னா இந்த போர்ஷன் தான் எக்ஸோட போர்ஷன், இந்த ஒரு எல். அதே எல்ல இன்வெர்ட்டடாக பார்த்தீங்கன்னா இங்கே வருது. அப்போது இந்த ரெண்டு வேல்யூவோட வந்து ஈக்குவல் ஆகுது. அப்போது எக்ஸில் இது வரைக்கும் எவ்வளோ பார்த்தோன்னா ஓவரால் அளவு வந்து நம்மளுக்கு இது ஒரு 80, இது ஒரு 100, 180. அப்போ 180/2. 180/2. இந்த 180 எப்படி வந்ததுன்னா இந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த இடம் வரைக்கும் நான் எடுத்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு இங்கேருந்து 100. அப்போ இங்கேருந்து இங்கே கேப் வந்து பார்த்தீங்கன்னா இது 80. ஓகேங்களா? அப்போ 100 + 80ன்றது 180 இங்கே எடுத்துக்கிறோம். அப்போ 180/2 90 mm. இதுதான் எக்ஸ் பாரோட வேல்யூ. அப்போ ஒய் பாரோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ ஒய்டி இங்கே பிரியுது, இங்கே ஒரு எல் செக்ஷன் இருக்குது, அதுக்கு கீழே அப்படியே ஒரு எல் செக்ஷன் இருக்குது. இந்த வேல்யூவும் சேம் அப்படின்னும் போது இது ஓவரால் ஹைட் பார்த்தீங்கன்னா 140 + 20 160. அப்போ 160/2. அப்போ 160/2 80 mm. ஸோ எக்ஸ் பார் ஒய் பார் நம்ம கண்டுபிடிச்சாச்சு, சென்ட்ராய்டல் கண்டுபிடிச்சாச்சு. கண்டுபிடிச்சா தான் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா IXX அப்புறம் IYY. IXX IYY இது ரெண்டு தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ IXX = IXX1 + IXX2 + IXX3. ஓகேங்களா? இதில் என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா IXX1, ஸோ XX1 கண்டுபிடிக்கிற இதோட மொமெண்ட்டும் ஈக்குவல். ஏன்னா இதோட இந்த ஃப்ளாஞ்சோட அளவு பார்த்தீங்கன்னா 100/20, இந்த ஃப்ளாஞ்சோட அளவு பார்த்தீங்கன்னா 100. அப்போ 1ம் 3ம் வந்து ஈக்குவல் அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா IXX1 × 2 + IXX2 இதை மட்டும் கண்டுபிடிச்சினாவே நம்மளுக்கு அந்த வேல்யூ ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? அப்போ ஃபஸ்ட்டு IXX1 என்னன்றதை கண்டுபிடிப்போம். IXX1ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா B1H1³/12 × A1 Y1 - Y bar whole square. ஸோ இதுதான் IXX1ஓட ஃபார்முலா. இன்டூ 2. இது கண்டுபிடிக்கிற ஆன்சர் என்ன வருதோ அந்த ஆன்சரை மறுபடியும் ரெண்டாவது முறை ஆட் பண்ணோம்னா அதுதான் IXX1ஓட வேல்யூ, IXX3ஓட வேல்யூ. அதனால் இதை வேல்யூ அப்படி ஒன்றா போட்டுட்டேன். ப்ளஸ் IXX2 கண்டுபிடிக்கிறதுக்கு B2H2³/12 × A2 Y2 - Y bar whole square. இது IXX2ஓட ஃபார்முலா. இன்கேஸ் உங்களுக்கு இப்படி போட டவுட்டாக இருக்குது அப்படின்னா இதுவே வந்து 3க்கும் IXX3யும் கண்டுபிடிச்சிங்க. 2ன்னு போடாமல் இந்த இதுவை எலாபரேட் பண்ணி கண்டுபிடிச்சிக்கலாம். அப்போ IXX3க்கு போடும்போது என்ன பண்ணீங்கன்னா B3H3³/12 × A3 (Y3 - Y bar whole square) சொல்லி போடுவீங்க. அதையும் சேர்த்து இங்கே ஆட் பண்ணிக்கணும். அப்போ நீங்கள் எடுத்து பார்க்கும்போது இதோட வேல்யூவும் IXX1ஓட வேல்யூவும் IXX3ஓட வேல்யூவும் ஈக்குவலாக தான் வரும் நம்மளுக்கு. ஸோ ஈக்குவலாக வரும்போது அந்த வேல்யூ என்ன பண்ணலாம்னா 2 முறை 9 × 2ன்னு சொல்லி போட்டுக்கிறேன். அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ B1H1³. ஸோ ஃபஸ்ட்டு பிரெத்து. ஸோ ஃபஸ்ட் செக்ஷனோட பிரெத் என்னென்னு பார்த்தோம்னா நம்ம 100, அதோட ஹைட்டு 20³/12 இன்டூ ஏரியா பார்த்தோம்னா 2000. ஸோ ஏரியா 1ம் ஏரியா 3யும் 2000 தான், அது எந்த டிஃப்ரென்ஸ் இல்லை. ஸோ Y1 பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கிற வேல்யூ 10 - Y பாரோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 80 whole square. அப்போ நம்மளுக்கு வந்து Y1க்கும் Y3க்கும் ஆன்சர் மாறுமே. Y1 ஆன்சர் 10, Y3ஓட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 150. இப்போ 10 - 80 அப்படின்னா வேல்யூ பார்த்தீங்கன்னா -70. 150 - 80 அப்படின்னு பார்த்தீங்கன்னாலும் 70 தான் வரும். அப்போ ஸ்கொயர் பண்ணும்போது மைனஸ் ப்ளஸ் வேல்யூ போயிட போகுது. அப்போ 17 தான் வரும். போயிடுதுங்களா? அப்போ Y1 Y3ஓட வேல்யூ மாறினாலுமே நம்மளுக்கு இனிஷியலாக அது ரெண்டையும் மைனஸ் பண்ண பிறகு வர வேல்யூ 70. அப்போ இந்த வேல்யூ மாறாது நம்மளுக்கு. ஓகேங்களா? ப்ளஸ் B2ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா செகண்ட் செக்ஷனோட பிரெத் வந்து 20 இன்டூ ஹைட் பார்த்தீங்கன்னா 120³/12 இன்டூ ஏரியா 2400. இங்கே A2 நம்ம கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம். 2400 இன்டூ Y2ஓட வேல்யூ பாருங்க 80 மைனஸ் Y பாரோட வேல்யூ 80 ஹோல் ஸ்கொயர்.
ஸோ இதுக்கான வேல்யூ ஹோல் ஸ்கொயர். அப்போ 80 மைனஸ் 80னா இங்கே 0 ஆகிடும். அப்போ 0 இன்ட்டு எனிதிங்னாலும் அது 0 தான். அப்போ இந்த வேல்யூ ஃபுல்லாகவே நம்மளுக்கு மல்டிப்ளைல தான் இருக்குது. அப்போ இந்த வேல்யூ ஃபுல்லாகவே நம்மளுக்கு 0 ஆகிடுது. அப்போ 0 ஆகிடுச்சு அப்படின்னா இதோட வேல்யூ 0 அப்படின்னா இந்த வேல்யூ நம்மளுக்கு 0 ஆகும். அப்போ இந்த வேல்யூ நம்மளுக்கு 0வாக தான் கன்வெர்ட் ஆகும். ஓகேங்களா? அப்போ இந்த ஓவரால் வேல்யூ கன்வெர்டட் டு 0. அப்போ நம்மளுக்கு இந்த வேல்யூ மட்டும் நம்ம வந்து கண்டுபிடிச்சி போட்டால் போதும். ஸோ இந்த வேல்யூ எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 100 இன்ட்டு 20 கியூப் டிவைட் பை 12 இதோட வேல்யூ 66666.666 இன்ட்டு 6 இந்த வேல்யூ மட்டும்தான் நம்மளுக்கு 0 ஆகுது. ஏன்னா இங்கே ப்ளஸில் இருக்குது. ஸோ இந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா ப்ளஸ் 981234 இன்ட்டு 2. ஓகேங்களா? ப்ளஸ் நம்மளுக்கு இந்த வேல்யூ மட்டும்தான் நம்மளுக்கு 0 ஆகியிருக்கு. ஓகேங்களா? அப்போ ரிமைனிங் இருக்க 20 இன்ட்டு 120/3 இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 2881234. ஸோ இதுதான் வேல்யூ. இப்போது இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து ஆட் பண்ணி மல்டிப்ளை பண்ணும்போது ஆன்சர் இதையும் வந்து மல்டிப்ளை பண்ணி இதில் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கிற ஆன்சர் பார்த்தீங்கன்னா 226133.332 mm/4. ஸோ IXXோட வேல்யூ இதுதான். ஓகேங்களா? ஸோ 22616333.332 mm/4 இதுதான் வந்து IXXோட ஃபார்முலா, IXXோட வேல்யூ. இப்போ IYYயோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஸோ நான் இந்த இடத்துல வந்து IXXோட வேல்யூவை இந்த இடத்துல வந்து ஃபைண்ட் பண்ணி எழுதி வச்சுக்கிறேன். ஸோ IXXோட வேல்யூ IXX equal to 22613333.332 mm/4. இப்போ IYYயோட வேல்யூ நம்ம வந்து ஃபைண்ட் பண்ணலாம். ஸோ நம்ம வந்து IYYயோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணும்போது ஃபார்முலா IYY1 ப்ளஸ் IYY2 ப்ளஸ் IYY3. ஓகேங்களா? இங்கேயும் பார்த்தீங்கன்னா y ஆக்சிஸில் நம்மளுக்கு கிடைக்கிறது ரெண்டு வேல்யூ வந்து சேமாக தான் நம்மளுக்கு கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் செக்ஷனும் தேர்ட் செக்ஷனும் சேம். அப்போ இங்கேயும் நம்ம என்ன பண்ணோம்னா IYY1 இன்ட்டு 2 ப்ளஸ் IYY2ன்னு போட்டுக்கலாம். ஸோ IYY1ஓட வேல்யூ போன சம்மில் BH³ பார்த்தோம் இல்லையா? அது மாதிரி இங்கே வந்து H1 B1³ டிவைட் பை 12 ப்ளஸ் A1 X1 மைனஸ் X பார் ஹோல் ஸ்கொயர். ஸோ இந்த வேல்யூ இன்ட்டு 2 ப்ளஸ் இதுக்கான வேல்யூ பார்த்தீங்கன்னா H2 B2³ டிவைட் பை 12 ப்ளஸ் A2 X2 மைனஸ் X பார் ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ இங்கேயும் X1 மைனஸ் X பார். X1ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 130 மைனஸ் 90. 130 மைனஸ் 90 போது நம்மளுக்கு கிடைக்கிற வேல்யூ 40. இங்கே பார்த்தீங்கன்னா Y3க்கு பார்த்தீங்கன்னா X3க்கு பார்த்தீங்கன்னா 50. 50 மைனஸ் 90நாலும் 40. அப்போ இது ரெண்டு வேல்யூ ஒன்றா தான் வருது. ஓகேங்களா? அப்போ H1ஓட வேல்யூ ஹைட்டு, ஃபர்ஸ்ட் செக்ஷனோட ஹைட் பார்த்தீங்கன்னா 20. பிரெத் பார்த்தீங்கன்னா 100 கியூப் டிவைட் பை 12 ப்ளஸ் ஏரியா 2000 இன்ட்டு X1 பார்த்தீங்கன்னா 130 மைனஸ் 90 ஹோல் ஸ்கொயர் வர வேல்யூ இன்ட்டு 2 ப்ளஸ் H2 ஹைட்டு, ரெண்டாவது செக்ஷனோட ஹைட் பார்த்தீங்கன்னா 120 இன்ட்டு பிரெத்து 20 கியூப் டிவைட் பை 12 ப்ளஸ் A2 2400
x3 பார்த்தீங்கன்னா வேல்யூ 50. ஸோ 50 மைனஸ் 90 ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ இங்கே நம்மளுக்கு கிடைக்கிற வேல்யூ பார்த்தோம்னா 166,666.666 ப்ளஸ் 32 இன்ட்டு 2 ப்ளஸ் இந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா 80,000 x2 ஓட வேல்யூ 90. சாரி, x2 ஓட வேல்யூ நான் மாற்றி போட்டிருக்கேன். x2 ஓட வேல்யூ 90. அப்போ இங்கே 90 அப்படின்னா இந்த வேல்யூ வந்து 90 மைனஸ் 90 0. அப்போ இந்த வேல்யூ ஆப்வியஸாக 0 ஆகிடும். அப்போ 0. ஓகேங்களா? ஸோ இது மூணுத்தையும் வந்து நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு வர ஆன்சர் பார்த்தீங்கன்னா 9813333.332 mm/4. IYYயோட ஆன்சர் இதுதான். ஸோ IYY equal to 9813333.332 mm/4. So IXX IYY. Thank you, friends.